தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, தேர்தல் அறிக்கை, பரப்புரை என அனைத்திலும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை பின்னுக்கு தள்ளி முந்துகிறாரா எடப்பாடி பழனிசாமி? பார்க்கலாம் வரக்கூடிய செய்தி தொகுப்பில். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதியை கடந்த 15ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்க உள்ளது. இதனால் தமிழக அரசியல் களம் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் சூடு பிடித்துள்ளது. பிரதான கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தீவிரமான தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த தேர்தலிலும் தனித்து களம் இறங்கியுள்ள நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களையும் அறிவித்துவிட்டது. அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்மையில் திருத்தணியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் தனித்தே களம் காணும் நிலையில் இதுவரை விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கவில்லை. இந்த நிலையில்தான் தேர்தல் அறிக்கை வெளியீடு, முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல், கூட்டணி கட்சிகள் உடனான தொகுதி பங்கீடு என அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் அதிமுக இருந்தபோதும் தேர்தல் அறிக்கை, வேட்பாளர் அறிவிப்பு, பரப்புரை என அனைத்திலும் அதிமுக முதன்மையாகவே இருக்கும். தற்போது அதே பாணியை எடப்பாடி பழனிசாமியும் கையில் எடுத்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். தொடக்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை யார் என்பதிலும், தமிழகத்தில் அதிமுக ஆட்சியா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா என்பது தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. பின்னர் கூட்டணி பேச்சுவார்த்தையை எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் நடத்துகிறார் என்றும் விமர்சிக்கப்பட்டது. அதற்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை கச்சிதமாக முடித்து காட்டியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. தொகுதி பங்கீடு தொடர்பாக அனைத்து அறிவிப்புகளும் அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையிலேயே வெளியிடப்பட்டன. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் வெறும் 27 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதிலும் கோவை மாவட்டத்தில் கோவை வடக்கு தொகுதி மட்டுமே பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கொங்கு மண்டலத்தில் ஒட்டுமொத்தமாக 5 தொகுதிகளை மட்டுமே பாஜகவுக்கு வழங்கியுள்ளது அதிமுக. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை மொத்தமுள்ள 16 தொகுதிகளில் மயிலாப்பூர் தொகுதி மட்டுமே பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று அமமுக, பாமக, தமாக ஆகிய அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் எந்தவித பிரச்சனையும் இன்றி தொகுதி பங்கீட்டை முடித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. திமுகவுக்கு சாதகமான தொகுதிகள், திமுக அமைச்சர்களின் தொகுதிகள் பெரும்பாலானவற்றை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி கோர்த்து விட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இதேபோன்று வேட்பாளர் அறிவிப்பிலும் அதிரடி காட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி முதற்கட்டமாக 23 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். மேலும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்த கையோடு சென்னை மயிலாப்பூரில் தனது தேர்தல் பரப்புரையையும் தொடங்கியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. திமுக கூட்டணியை பொறுத்தவரை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை 20 நாட்களுக்கு முன்னரே தொடங்கிய போதிலும் இதுவரை முடிவுக்கு வரவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் தொகுதிகளை அடையாளம் காண்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. இது தொடர்பாக கார்கே மற்றும் ராகுல் காந்தியுடன் ஆலோசிக்க தமிழக காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் டெல்லியில் முகாமிட்டுள்ளார். மேலும் திமுக கூட்டணியில் இரட்டை இலக்க தொகுதிகளை எதிர்பார்த்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இது அந்த கட்சியினரிடையே மனக்கசப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனை வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டுள்ளார் கட்சியின் தலைவர் திருமாவளவன். திமுக கூட்டணியில் அண்மையில் சேர்ந்த தேமுதிகவுக்கு மற்ற கட்சிகளை காட்டிலும் கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. தமிழகத்தில் பாஜகவை காலூன்ற விட்டுவிடக்கூடாது என்ற காரணத்திற்காகவே திமுக கொடுத்த தொகுதிகளை கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. தலைவர்கள் மட்டத்தில் சமரசம் செய்யப்பட்டாலும் களத்தில் இது எப்படி எதிரொலிக்கும் என்பதையும் பார்க்க வேண்டும் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். திமுக கூட்டணியில் இருந்து வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறியது வட மாவட்டங்களில் திமுக கூட்டணிக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியில்லை என்று அறிவித்துள்ளதும் பல்வேறு விமர்சனங்களுக்கு வழிவகுத்துள்ளது. இது தொடர்பாக தனது முதல் பரப்புரையில் பேசியுள்ள எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் அடிமைகளாக உள்ளன என்று விமர்சித்துள்ளார். அதே நேரத்தில் திமுகவில் அங்கீகாரம் இல்லாத கட்சிகளுக்கு அதிக இடம் கொடுக்கப்பட்டதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி திமுகவை நம்பினால் நடு ரோட்டுக்குதான் வர வேண்டும் என்றும் கூட்டணி கட்சிகளை மறைமுகமாக சாடியுள்ளார்.
இந்நிலையில்தான் திருவாரூரில் ஏப்ரல் 2ஆம் தேதி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது தேர்தல் பரப்புரையை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்குள் திமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாக வேண்டும். மேலும் தொகுதி பங்கீட்டையும் இறுதி செய்து முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையாவது வெளியிட வேண்டும். இவை அனைத்தையும் கச்சிதமாக முடித்து எடப்பாடி பழனிசாமிக்கு களத்தில் பதிலடி கொடுப்பாரா மு.க.ஸ்டாலின்? பொறுத்திருந்து பார்ப்போம்.